வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றின பதிவு. கிருஷ்ணரை பற்றி பேசுகிறதுனாலே மனசு ஆத்மா எல்லாம் இனிக்கும். சரி, இந்த பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது ஸ்ரீகிருஷ்ணருக்கு எப்போயுமே மரம், செடி, கொடிகள், பட்சிகள் இதோடலாம் பேசுகிறது வழக்கம். ஒரு நாள் ஒரு மூங்கில்கிட்ட போய் பாசத்தோடு தடவி கொடுத்து, நான் உன்னைய என் கூட எடுத்துக்க விரும்புகிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்டார். உடனே மூங்கில் சொல்லிச்சா, அதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், உங்களோட நான் வந்துடுறேன் அப்படின்ன உடனே அந்த மூங்கிலை அவர் உடச்சி எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இவர் நம்மளை என்ன செய்ய போகிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த மூங்கில் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. கோபியர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன இந்த மூங்கில் மேலே இவ்வளவு பிரியமாக இருக்கார், நம்ம காட்டிலும் இந்த மூங்கில் இவருக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு அவங்கெல்லாம் யோசித்தாங்க. இவர் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் மூங்கிலை துண்டு துண்டு ஆக்கினார். அப்புறம் நெருப்பில் போட்டு சுட்டு, அதுக்கப்புறம் துளை போட்டு இதெல்லாம் பண்ணின உடனே இந்த மூங்கிலுக்கு நமக்கே இவ்வளவு துன்பம் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சிது. இருந்தாலும் அப்படியே பொறுத்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் அதை அப்படியே உதட்டுக்கிட்ட வச்சு அவர் கொண்டு போன உடனே அதிலிருந்து ஒரு வேணுகானம் பிறந்தது. இன்னொன்று இந்த மூங்கிலுக்கு ஒரே ஆச்சரியம், நம்மக்கிட்டேருந்து இப்படி ஒரு இனிமையான இசையா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உடனே கோபியர்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பொறாமப்பட்டுட்டு, எந்த நேரமும் இவர் அந்த மூங்கில புல்லாங்குழலை கையில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தது அந்த புல்லாங்குழல்கிட்ட எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் உன்னையே கையில் வச்சுருக்காரு, இடுப்பில் சொருகிக்கிறாரு, என்னை உன்னையை தடவி தடவி கொடுக்குறாரு, என்னை உதட்டருக்க வச்சு வாசிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படிலாம் சொன்ன உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க கோபியர். அதாவது என்னை நெருப்பில் விட்டார், அப்புறம் இது ரொம்ப அதை அனலில் காட்டி வாட்டி என்ன அதுக்கப்புறம் தொலை போட்டு இதெல்லாம் பண்ணினாங்க, நான் பண்ணார். ஆனால் நான் ஏதோ கிருஷ்ணர் விஷயம் இல்லாமல் பண்ண மாட்டார், நம்ம என்னென்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு பொறுமையாக இருந்தேன். அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இது கிருஷ்ணரோட நான் எப்போவுமே இருக்க பாக்கியம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அதாவது நமக்கு துன்பம் வர்றப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், பகவானே நம்மளை ஏன் இப்படி வாட்டுறாரு, வதைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த துன்பத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம துன்பம் வர வர நம்ம இறைவனை நெருங்கிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். என்ன அந்த துன்பத்தோட முடிவில் நம்ம இறைவனோட ஒன்றரை கலந்துருவோம், அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி போயிடுவோம், அவர் கூடயே இருப்போம். என்ன அதுக்காகத்தான் நம்மளை அவர் ஆட்கொள்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி துன்பம் தர்றாரு அப்படிங்கிறத நம்ம மனசார நினைக்கணும். அப்போ அந்த துன்பம் நமக்கு பெரிய துன்பமாக தெரியாது. என்ன இதை ஒரு கவிஞர் பாட்டாக வடிச்சிருக்காரு. எப்படின்னா, புல்லாங்குழல் உனது கைகளில் தவழ்ந்திருக்க புண்ணியம் செய்வதென்ன வியந்தேன், காட்டிலே வாழ்ந்து வீட்டினை விட்டு கஷ்டமிகு ஏற்றதனை உணர்ந்தேன். அங்கமெல்லாம் சீவி சீவி அறுத்தனர் துண்டு துண்டாய், அனலில் இட்டு அதை வாட்டி உடல் முழுவதும் துளைத்தார்கள், துளைத்தனர் உடல் முழுதும், சகித்தது அத்தனையும் கிடைத்தது கண்ணாவுன் ஸ்பரிசம் அப்படின்னு புல்லாங்குழல் சொன்னதாக கவிஞர் எழுதியிருக்காரு. அதாவது கடவுளோட ஸ்பரிசம் கிடைக்கணுன்னா நமக்கு இந்த கஷ்டங்கள் வர்ற கஷ்டங்களை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும். நமக்கு கஷ்டம் கொடுக்குறதே இறைவன் நம்மளை ஆட்கொள்ள போகிறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் நம்ம கஷ்டங்களை சந்தோஷமாக ஏற்றுக்குவோம். ஏன்னா இறைவன் நம்மளை நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் நமக்கு எல்லாமே சுகம்தான். வாழ்த்துக்கள்.